இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் ஃபேஸ் லிஃப்டட் Volkswagen Taycan. இந்த Volkswagen Taycan பொறுத்தவரை MQB A0iN அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி Taycan Virtus அப்படின்ற ரெண்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு SUV பாடி ஸ்டைல்லையும் Virtus வந்து நமக்கு ஒரு செடான் பாடி ஸ்டைல்லையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த Taycan பொறுத்தவரை காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல அதாவது ஒரு 4.2 4.3 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த SUV செக்மெண்ட்லேயே வந்து டிரைவிங் டைனாமிக்ஸுக்கு ப்ளஸ் வந்து நீட்டான ஒரு கம்ஃபர்ட் ப்ளஸ் அந்த ஜெர்மன் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிரைவர்ஸ் SUV-ஆகவே வந்துருந்துச்சு. ஸோ இந்த Taycanக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்லியராக வந்து 1 லிட்டர் என்ஜின் 1.5 லிட்டர் என்ஜின், அந்த 1 லிட்டரில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக், அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 1 லிட்டரில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் ப்ளஸ் வந்து ஒரு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் AQ300 அப்படிங்கிற ஒரு 8 ஸ்பீட் கியர் பாக்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து அந்த 1.5 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு 7 ஸ்பீட் DSG-யோடையுமே வந்து வருது. ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த குரோம் லைன், அதாவது என்னன்னா குரோம் அதுக்கப்புறம் வந்து GT லைன், இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த குரோமில் வந்து டாப் லைன் வேரியன்ட்ல 1 லிட்டரில் அந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வந்து எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, கூடவே வந்து இந்த புது 8 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து சிட்டிக்கு எஸ்பெஷலி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இதில் வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குரோமில் வந்து கம்ஃபர்ட் லைன், ஹைலைன் ப்ளஸ் டாப் லைன் அப்படிங்கிற வேரியன்ஸ் ப்ளஸ் வந்து GT ப்ளஸ் குரோம் அப்படிங்கிற ஒரு எடிஷனுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் லைனில் வந்து உங்களுக்கு GT லைன், GT ப்ளஸ் ஸ்போர்ட். நான் இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஆக்சுவலாக குரோம் GT லைன் சொல்லியிருந்தேன். குரோம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா GT லைன், GT ப்ளஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிற ரெண்டு இதில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ஒரு டேக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Taycan வெல்கம் டு டிரைவிங் அப்படிங்கிறத தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளுமே பல ரிவ்யூஸ்ல சொல்றதா என்னன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து இப்போ நிறைய ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்து ஒரு கேட்ஜெட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்குதே தவிர கார் அப்படிங்கும் போது அந்த ரியல் டிரைவிங் ஃபீல் வந்து நிறைய கார்ஸ்ல வந்து மிஸ் அவுட் ஆகுது. ஸோ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து இந்த வண்டியுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து அந்த கியர் பாக்ஸ் ஆகட்டும் என்ஜின் ஆகட்டும் எப்படி லிவ் அப் பண்ணுது அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னா முன்னாடி வந்து கிரில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3 லேயர்டாக குரோம் லைன்ஸ் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஏர் டேம் கம்பேரிட்டிவ்லி குட்டியாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் டேம் கொஞ்சம் கூட பெருசாகவும் இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லீக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹையர் ரெண்டு கார்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணது மாதிரி அந்த ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு கனெக்டடாக வந்து வரக்கூடிய அந்த ஒரு LED ஸ்ட்ரிப், அதாவது இந்த போர்ஷன்லேருந்து வரக்கூடிய DRL ப்ளஸ் வந்து உங்களுக்கு பானட்டு கீழே அந்த கிரில்ல வந்து ஃபுல்லி ரன்னிங்காக வந்து LED லைட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த Volkswagen லோகோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலுமினேட்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லாம்புமே வந்து நல்ல ஸ்லீக்காக வந்து LED ஹெட்லாம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ஸ்லேருந்தே வந்து LED ஹெட்லாம்ஸ் தான் வந்துருது. ஒரு LED ப்ரொஜெக்டர் டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷனாக DRL ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸாகவே ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கீழே அதாவது முன்னாடி வந்து மேலே இருந்த அந்த கிரில் போர்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த குரோம் ஹைலைட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கீழே அந்த ஏர் டேம் ரீஜனில் வந்து ஹைலைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து அந்த ஒரு பியானோ பிளாக் ப்ளஸ் வந்து குரோம் அந்த கான்ட்ராஸ்ட்ல வந்து சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் லோவர் போர்ஷனில் அந்த SUV அப்படிங்கிற ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லெவலிங் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்லோப்பில் ஒரு குத்தின ஒரு ஸ்லோப்பில் இறங்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு லைட்டோட த்ரோ வந்து கம்மியாகும். என்னன்னா அந்த வண்டியோட ஆங்கிளையும் பொறுத்து. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அது பீமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கூட லாங்கர் த்ரோ கிடைக்கிறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக வந்து உங்களுக்கு பாடி பேனலில் அந்த மாதிரி எதுவுமே வந்து மேஜர் சேஞ்சஸ் இல்லை. வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 4.2 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வண்டியோட லென்த்துமே வருது. டீசெண்டான அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த விண்டோ ஏரியாவுமே வந்து வருது. ஸோ வந்து கேபினுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹையர் அண்ட் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வருது. என்னன்னா பேஸுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருந்தே வந்து உங்களுக்கு 16 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. பட் ஹையர் வேரியன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த 17 இன்ச் வரக்கூடிய அந்த ஒரு மெஷின் ஃபினிஷ் மாதிரி அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 205/55 R17 வந்து உங்களுக்கு டயரோட சைஸுமே வந்து வருது. ஸோ ரீசனபிளான ஒரு விட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நமக்கு அந்த ஸ்போர்ட் லைனில் போனோம் அப்படின்னா வந்து
இந்த வீலோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்காக வந்து ரெட் பிரேக் காலிப்பர்ஸோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்டட் ஆஃபாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வீல் ஆர்ச்சஸ் ப்ளஸ் வந்து இந்த லோவர் போர்ஷன் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு நீட்டாக அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்து அந்த ஸ்டாண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் சென்சாருமே வந்து வருது. ப்ளஸ் மிரர்ஸில் வந்து இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிரர்ஸுமே நல்ல ஸ்லீக்காக ஏரோடைனமிக்காகவே வந்துருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சில்வர் ஃபினிஷில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வருது. பேஸ் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ரூஃப் ரெயில் வரும். கூடவே உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்து இந்த டாப் வேரியன்ஸில் வந்து வருது. ஸோ சைட் ப்ரொஃபைல் நீட்டாக க்ளீனாக இருக்குது. இப்போ ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக நமக்கு சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கிறதே வந்து நமக்கு இந்த ஒரு லைட்ஸ் தான். லைட்ஸோட டீடைலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கார்ஸில் வந்து மிட் வேரியன்ட்ல கூட வந்து நமக்கு இந்த ரியர் வாஷர் வைப்பர் டீஃபாகர் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்லேருந்தே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக வந்து உங்களுக்கு இந்த ரியர் வாஷர் வைப்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதை வந்து ஒரு ஃபீச்சர் அப்படின்ட்டு மார்க்கெட் பண்ணுறதே வந்து என்ன பொறுத்தவரை தப்பு. இது வந்து ஒரு அத்தியாவசியமான வெஹிக்கிள் நம்ம டே டு டே டிரைவிங்கில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான் அந்த வைப்பர் எல்லாமே வந்து. ஸோ அது வந்து அவங்க பேஸ்லேருந்து கொடுத்துருக்கிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வந்து நீட்டான ஒரு ரியர் எண்ட் இதில் வந்து ஒரு இன்டகிரேட்டடான ஒரு ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்புமே வந்து வருது. அதுக்கப்புறம் கனெக்டடாக வந்து அந்த எல்இடி டெயில் லேம்புமே வந்து வருது. இந்த போர்ஷன் நல்ல சங்கியாக வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ரெட் கலர் இலுமினேட்டடாக வந்து அந்த லைட் ஸ்ட்ரிப் வருது. ப்ளஸ் ரியரில் ஃபோக்ஸ்வேகன் லோகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் வந்து இலுமினேட்டடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து எல்இடியில் ப்ளஸ் வந்து டைனாமிக் ஸ்டைலில் ரன் ஆகக்கூடிய இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் போர்ஷனுமே வந்து உங்களுக்கு குரோம் ப்ளஸ் வந்து ஒரு மேட் பிளாக் மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்து ஸ்கிட் பிளேட்டுமே கொடுத்து அந்த ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ஸுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி நீட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு லோ ஸ்லங்கான ஒரு எஸ்யூவி தான். என்னன்னா எங்கேயுமே வந்து பல்கியாக தெரியாமல் அப்படி லோ ஸ்லங்காக இருக்கக்கூடிய ஒரு கிளீனான ஒரு டைம்லெஸ் டிசைன் அந்த ஃபோக்ஸ்வேகன் குரூப்போட ஒரு கிளீனரான லைன்ஸில் பண்ணியிருக்கக்கூடிய ஓவரால் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்து கொடுக்கல. பட் ஆக்சசரியில் வந்து நமக்கு தேவை அப்படின்னா மாட்டிக்கலாம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் லோகோ கீழே வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பூட் ஓப்பன் ஆகுது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 385 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருது. அதில் உங்களுக்கு பார்சல் ட்ரேயுமே வந்து நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் ஹூக் பண்ணி போடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 1 2 3 4 சின்னதாக வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது பார்சல்ஸ் ஹேங் பண்ணி போடணும்னா அதுவுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ப்ளஸ் வந்து 60-40 ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து உங்களுக்கு சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே டம்பிள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1400 லிட்டர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு லோட் கேரிங் கெப்பாசிட்டியுமே வந்து வரும். பேக்கேஜிங்குமே வந்து நீட்டாக இருக்குது. இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்கேஸ் ஜஸ்ட் புல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனாக இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1200 இருந்து அந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கு போகும்போது அப் டு வந்து 1300 கிலோஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வண்டியோட வெயிட் வந்து வருது. இப்போ இந்த ஃபோக்ஸ்வேகன் டாகனோட இந்த அப்டேட்டட் இன்டீரியர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து லே அவுட்டில் அவங்க பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணல. பட் ஓவரால் நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து டாப்பில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிச்னஸ் வந்து சூப்பராகவே வந்து காமிக்குது. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க்கரான ஒரு பீச் மாதிரியான ஒரு கலர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் டெக்ஸ்சர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் திங். ஸோ அது அப்படியே வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணுது எதெல்லாம் அப்படின்னா இதில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து அப்படி நல்ல ப்ளஷ் ஃபிட்டாக வந்து ஃபிட் ஆகிறது மாதிரி இருக்குது. ப்ளஸ் சைடில் ஏசி வென்ஸுமே வந்து அதில் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லோவர் போர்ஷனில் திருப்பி இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் கொடுக்காம இன்னொரு ப்ரீமியமான மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸுமே வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸுக்கான கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோல்ஸ், ப்ளஸ் வந்து இந்த ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம இதில் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி வந்து மாற்றிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இப்படி புல் பண்ணோம் அப்படின்னா ஏசிக்கான டெம்பரேச்சர் மாறும், ஃபேன் ஸ்பீட் மாறும், இந்த மாதிரி எல்லாமே வந்து மாறும். ப்ளஸ் வந்து ஏர் பியூரிஃபையர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஏசி தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கீழே வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்து வருது. ஸோ ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற கியர் செலக்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த மெட்டாலிக்கான அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் போர்ஷனுக்கான என்க்ளோஷர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து வருது.
நல்ல ஒரு எர்கனாமிக்கான பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸை பொறுத்தவரையுமே வந்து நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிக்கெட்ஸ் ஏதாவது வச்சுக்கணும்னா அதுக்கான ஒரு ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கூலிங் ஃபங்க்ஷனோடவே வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த கூலிங்குமே வந்து இப்போ நீட்டாக வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் வந்து உங்களுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கியருக்கு பின்னாடி இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீ வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்லாட் இருக்குது. கீ வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கீ பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா காயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 கப் வச்சுக்கிறது மாதிரி வந்து கப் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதுலேயுமே வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து வருது. நீட்டாக டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக தான் இருக்குது. இதுவுமே வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு நல்லா இருக்குது. ஸ்லைடிங் ஆர்ம்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா எர்கனாமிக்காக இருக்குது. நமக்கு டிரைவிங்க்குமே வந்து நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில். அப்புறம் ஸ்டியரிங் வந்து லெதர் ரேப்டாக வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பில் ஒரு லோவர் போர்ஷன் வந்து ஒரு டீ கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஒரு பட்டன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டைல் ஃபீலுமே வந்து கொடுக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில்வரிஷா ஃபினிஷில் ஒரு பிரஷ்டு சில்வர் மாதிரியான ஃபினிஷிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிச் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ வந்து ஜெர்மன் கார்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்டாக் வருது, ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் வருது. ஹெட்லாம்ப் ஆன் ஆஃப்க்கான ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஆஃப் ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இந்த டாப் வேரியன்ட்ஸில் வந்து வருது. ப்ளஸ் இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்தே வந்து டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதில் வந்து ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து பேசிக் வேரியண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10.25 இன்ச் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து வருது. ஆடியோ குவாலிட்டியுமே வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. தனியாக வந்து அவங்கள ஒரு பிராண்ட் எதுவுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை, பட் ஸ்டில் வந்து நல்லா இருக்குது. என்னென்னா நம்ம இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்கள் கார்லேயுமே வந்து ஆடியோ அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆடியோ பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா கம்பேர்ட் டு மெனி அதர் பிராண்ட்ஸோட ஹெட் யூனிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஹெட் யூனிட்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆடியோ அவுட்புட் சிக்னல் ஆகட்டும் ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் எல்லாமே வந்து ஹார்மன் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே தெரியுது. ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 4+2 அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது 4 டோர்லேயுமே வந்து சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏ பில்லர்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ட்வீட்டர் மாதிரி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. யூசேஜுக்குமே வந்து நல்ல ஸ்லீக்காக வந்து உங்களுக்கு இருக்குது. வெஹிக்கிள் ஸ்டாட்ஸ் எல்லாமே இதுலேயே வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஃபோன் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பேஸுக்கு அடுத்த வேரியன்ட் அதுக்கு அடுத்த வேரியன்ட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஆப்ஷனலாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸில் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து அந்த ஃபோன் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து வருது. ஸோ இட்ஸ் வெல் அண்ட் குட், நல்லாவே தான் இருக்குது. ஸோ வந்து இதுலேயுமே டாப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரூஃபில் ஃபெல்க் லைனிங் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று எதுக்கு அப்படின்னா இந்த லேயரை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ளின்சியாக இருக்குது. கொஞ்சம் கூட ஹார்டாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக வந்து ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். பட் இவ்வளோ நேரம் நம்ம ஓட்டுனதுலையும் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறதுலையுமே வந்து ஹீட்டை பெருசாக வந்து உள்ளே வரல. அதுவுமே வந்து நல்ல விஷயம் தான். நல்ல டிண்டடாக வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் டச்சில் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஏரியாவும் திருப்பி வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து செகண்டாக வந்து தனியாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே வந்து ஒன் டச்சாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஏர் கர்டன் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறவங்க ரெஸ்பான்சிபிளாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், அக்கேஷ்னலி அதை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஒரு ப்ரீஸை வந்து கேபினுக்குள்ளாடி கொண்டதுக்கு யூஸ் பண்ணுறங்க. இதில் வந்து ஏறி நின்றுட்டு வெளியே தலையை விட்டு நிற்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து அந்த ஹேபிட்டே வந்து வச்சுக்காமல் இருக்கிறது நமக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அந்த ப்ராக்டிஸை வந்து யாராவது வச்சுருக்கீங்கன்னா விட்டுருங்க. மற்றபடி வைசஸை பொறுத்தவரையிலுமே வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்லையும் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஏதாவது திங்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சு அப்படி ஹோல்டு பண்ணுறதுக்குமே வந்து சின்ன ஸ்ட்ராப் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த Volkswagen Taycan நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது 1 லிட்டரில் வந்து 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வந்து ப்ளஸ் வந்து அதில் 6 ஸ்பீட் மேனுவலுமே வந்துருக்குது. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 115 PS பவர் ப்ளஸ் வந்து 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு அது 1.5 போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 7 ஸ்பீட் DSG மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. 150 PS ப்ளஸ் வந்து 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக வந்து அது உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக் வந்து அப்படி பிரேக்லேருந்து நம்ம கால் எடுத்ததுமே வந்து அப்படியே வந்து என்ஜின் ஸ்மூத்தாக வந்து அப்படி நமக்கு க்ரீப் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரோட ரெஸ்பான்ஸுமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம அப்படி லைட்டாக வந்து இன்புட் கொடுக்கும்போதே வந்து அந்த ஒரு மூவ் ஆன் வந்து நமக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்குது. ஸ்டியரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சின்ன இடங்கள்ல வந்து கட் பண்ணி போகிறதுக்குமே வந்து நல்லா சாஃப்டாக
அப்படி ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோவான டிரைவிங் பொசிஷனில் தான் வந்து சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் ஸ்டில் வந்து பானட் எனக்கு லைட்டாக வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ வந்து ஈஸியாக நமக்கு அதை பார்த்து இந்த மாதிரி ஹெவியான டிராஃபிக்லேயுமே வந்து ஓட்டுறதுக்குமே வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து அந்த ஒரு 1 லிட்டர் என்ஜின் நமக்கு அந்த ஒரு ஸ்மூத்தரான டார்க் வந்து கிடைக்குது. எந்த விதத்துலையுமே வந்து அப்படி ஒரு லேகே வந்து ஃபீல் ஆகலை. என்னன்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன லேக் இருக்குது. பட் இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து நம்ம அப்படி ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாகவே வந்து உங்களுக்கு அந்த ஒரு மூவ் ஆன் கிடைக்குது. என்னன்னா நான் இப்போ ஜஸ்ட் பிரேக்கில் கால் வைக்கிறேன், ஸ்டாப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து அப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னொன்று ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸுமே கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரொம்ப க்ளோஸாக வந்ததுமே வந்து நமக்கு அந்த வார்னிங்குமே வந்து நமக்கு கொடுக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து அடிக்கடியாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கேஷுவலாகவே வந்து நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரோட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கார்னர்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஓட்டுறோம், கொஞ்சம் எங்கேஜிங்காக ஓட்டுறோம் அப்படின்னா வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஹைவே திருப்பி போகும்போது பேட் பேச்சஸில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இப்போ ஹார்ன் வந்து நார்மல் டைப் ஒரு டுவல் டோன் ஹார்னாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்களோட சிக்னேச்சரான அந்த ஒரு ட்ரம்பட் டைப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த ஒரு ஃபோக்ஸ்வேகன் வண்டி ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குண்டு குழிகள் ஸ்லோ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமான ஒரு ஸ்டிஃப்னஸ் எதுவுமே வந்து தெரியல. என்னன்னா ஃபோக்ஸ்வேகன் பொதுவாக வந்து நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருப்பாங்க எதுக்குன்னா அந்த ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து அந்த ஒரு சின்ன சாஃப்ட்னஸ் வந்து ஒரு கிடைக்குது, நமக்கு ஒரு ப்ளஷ்ஷான ஒரு ரைடு வந்து கிடைக்கிறது மாதிரி தெரியுது. இன்னும் ஹைவேல வந்து நமக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போதும் அந்த ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனாக கிடைக்குது. ஓவர்டேக்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தி அப்படியே ரைஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஓவர்டேக் ஆகுது. கியர் ஸ்டிக்கை வந்து ரைட்டு புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேனுவலுக்குமே வந்து உள்ளது. ஸோ வந்து பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து நல்ல குட்டியாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. நல்ல கார்னர்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸ்டியரிங் இன்னுமே வந்து லைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்பீட் போகும்போதும் கொஞ்சம் கார்னர்ஸ் புஷ் பண்ணும்போதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இப்போ தேர்ட் கியர் ஷிஃப்டிங் வந்து நல்ல குயிக்காக வந்து இருக்குது. கியர் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகுது. நம்ம நல்லா ரேஸ் பண்ணி ஒரு 3000 RPM போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ஜின் நோட் வந்து ஆடிபிளாக கேட்குது. ஹையாக ரேஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணாலுமே வந்து அப்படி குயிக்காக வந்து ஷிஃப்ட் ஆகுது. இன்னொன்று அது நமக்கு ஒரு இண்டிகேஷனுமே தருது. அடுத்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு RPM ரேஞ்ச் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இண்டிகேஷனுமே வந்து தருது. அதை பார்த்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு பெட்டராக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸோட ஓட்டணும் அப்படின்னா நமக்கு கீப் பண்ணி ஓட்டுறது தான் அது நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா டவுன் ஷிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. என்னென்னா நம்ம 4th வந்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்காக ஸ்டாப் பண்ணுறோம், ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி M2 வரைக்கும் வந்து வந்துச்சு. என்னென்னா அது ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு லோவர் எண்டில் மட்டும்தான் வந்து ஒரு சின்ன என்ஜின் அப்படிங்கிறது தெரியுதே தவிர டர்போ ரேஞ்சுக்குள்ளாடி வந்துட்டோம் அப்படின்னா அது எங்கேயுமே வந்து ஒரு லேக் தெரியல. இந்த இடத்துலயே வந்து நல்ல பேட்சான ரோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகும்போது அது ஒரு சின்ன ஃபர்ம்னஸ் தெரியுது. வண்டி வந்து எந்த விதத்துலேயும் சைட் டு சைட் மூவ்மெண்ட் இல்லாமல் நல்ல பிளான்டடாக வந்து போகுது. கொஞ்சம் ஆட்டோலேயே போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ரைடுமே வந்து நல்லா இருக்குது. இதில் நிறைய இடத்துல வந்து இந்த பேச்சஸில் ஏறி இறங்குறோம். வண்டி வந்து நல்ல கம்போஸ்டாக வந்து நமக்கு தெரியுது. லோ ஸ்பீடில் ஒரு ப்ளஷ்னஸும் இருக்குது, ஹை ஸ்பீடில் ஒரு ஃபர்ம்னஸ் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது மாதிரியும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டியூனிங்கில் வந்து அவங்க சஸ்பென்ஷன் டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இடம் கொஞ்சம் அழுத்தி குயிக்காக ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு செகண்ட் லேக் வந்து நமக்கு இருக்குது அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு பீஸ்டாக வந்து நமக்கு போகுது. அந்த வண்டியோட பாடி கண்ட்ரோல் தான் வந்து அப்படி சர்ப்ரைசிங்காக வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பிரேக்ஸுமே வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்குது. இந்த ரோடு ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு இன்னும் வந்து இந்த சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஏன் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம அடிக்கடி மல்டிபிள் வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ரோடு தான் இந்த இடம். ஸோ வந்து இந்த இடத்துலையுமே வந்து இந்த ரோடுமே வந்து ஸ்மூத்தான பேமெண்ட் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப வந்து அந்த ஒரு அலசல் மாதிரி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், அண்டுலேஷன்ஸ் இப்படி
ரோடு வந்து அங்கே இங்கே ஏறி இறங்கியே வந்துருக்கும். பட் இது வந்து அப்படியே ஒரு இடத்துல இறங்குதா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சார்ட்டடாக வந்து குயிக்காக நமக்கு செட்டில் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு ஹேண்டிலிங் கேரக்டர். ஸோ அங்கே வந்து வெல்கம் டு டிரைவிங் அப்படின்ட்டு போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து எனக்கு வந்து ஒரு ஹேண்ட்லிங் இருக்குது. இப்போ அந்த இடத்துலையுமே ஒரு ஷார்ப்பான கார்னர் நம்ம குயிக்காக வந்து கட் பண்ணி வந்தாலும் அந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரொம்ப டைவ் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒரு பாடி ரோல் நமக்கு ஃபீல் ஆச்சுது. ஆனாலும் நல்ல வெல் கண்டெய்ன்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பிரேக் பண்ணுறோம், பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கியரை வந்து ரெடியாக வச்சுருந்தது. சில இடங்களில் வந்து ரொம்ப குயிக்காக வந்து ஷிஃப்ட் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படி ஸ்மூத்தாக செட்டில்டாக போயிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு ஒரு கியர் ஷிஃப்ட் வந்து அப்படி செட்டில்டாக க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது குயிக்காக ஆக்சிலேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு லேக் இருக்குதே தவிர, நம்ம பிரேக் பண்ணி எல்லாம் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸை ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஈகராக நமக்கு கியரையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருது. இப்போ இந்த மாதிரி ஒரு கார்னர்ஸ் நிறைய வரக்கூடிய ரோட்ஸில் வந்து நம்ம அப்படி புஷ் பண்ணி ஓட்டும் போதும் ஸ்டியரிங் வந்து நல்ல டைரக்டாக வந்து இருக்குது. மீன்ஸ் அந்த ஒரு லைன் ஸ்கிப் ஆகவே இல்லை, ஓவர் ஸ்டியர் அண்டர் ஸ்டியர் எதுவுமே இல்லாமல் நல்ல ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து கனெக்ட் ஆகுது. பட் என்னென்னா கொஞ்சம் கூட வந்து ஒரு வெயிட் இருந்திருந்தா இன்னும் பழைய அந்த ஒரு Volkswagen போலோலாம் ஓட்டின அந்த ஒரு கேரக்டர் நம்ம கிடச்சிருக்கும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. ஸோ இதில் டிரைவ் மோடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டிரைவ் மோட் ப்ளஸ் வந்து ஸ்போர்ட் மோடுமே வந்துருக்கு. ஸ்போர்ட் மோடை வந்து நம்ம எங்கேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டீல வச்சுட்டே வந்து ஜஸ்ட் நம்ம மேனுவல் மோடுக்கு வந்து ரைட் சைட் புல் பண்ணுறோம், எம்முக்கு மாறுது. ஸோ வந்து டீல வச்சுட்டே வந்து ஜஸ்ட் ஒரு டவுன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்போர்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து டயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த S1 S2 அந்த மாதிரி வந்து காமிக்குது. திருப்பி இன்னொரு வாட்டி ஜஸ்ட் புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நார்மல் டிரைவ் மோடுக்குமே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய நேரம் அந்த கார்னர்ஸில் வந்து ஸ்போர்ட் மோடில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுதான் வந்து அதை எங்கேஜ் பண்ணுறதுக்கான இது. ஸோ வந்து ஸ்போர்ட் மோட் சேஞ்ச் பண்ணும்போது பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிரைவில் வந்து ஒரு 4th கியரில் போகிற இடத்துல வந்து ஸ்போர்ட்டில் வந்து 3rd வச்சு கொஞ்சம் கூட வந்து நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து வெஹிக்கிள் தந்துகிட்டே இருக்குது. இப்போ ஹைவேல கொஞ்சம் அழுத்தி ஓட்டி பார்ப்போம். சில டீல இருந்து எஸ்ஸுக்கு போட்டாச்சு. ஸோ வந்து அவ்வளோக்கு ஈகராக வந்து நமக்கு மேக்ஸிமம் கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு டார்க் வந்து தருது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆக்சுவலி வந்து என்னென்னா, நான் இனிஷியலாக வண்டி ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஹைவேல ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்னென்னா Volkswagen கார்ஸோட ஸ்டெபிலிட்டி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் நான் இந்த ஹைவே எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன, அந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்னால நமக்கு அந்த ஹைவேல ஒரு 100-110 செட்டில் ஆகி ஓட்டும் போது நமக்கு என்ஜின் எவ்வளோத்துக்கு வந்து லோவர் ஆர்பிஎம்ல ஸ்பின் ஆகுது, என்னன்னா எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். என்னன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கில் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் வந்து 19.5 kmpl வந்து டெஸ்டட் மைலேஜ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேனுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19.20 19.5க்கு மேலே அந்த வேல்யூ ஸ்க்ரீனில் போட்டிருப்போம். அவ்வளோ மைலேஜ் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சோம். இப்போ S7 ஒரு 100 வந்ததே தெரியல. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த ஜெர்மன் கார்ஸ் வந்து அவ்வளோ பிளான்டடாக இருக்கிறதுனால அவங்க அந்த ஸ்பீடு சுத்தமாக தெரியாது. வண்டி ஏதோ வந்து ஒரு 60ல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், மீட்டரை பார்த்தா வந்து 100-120 அப்படின்ட்டு நமக்கு இருக்கும். ஸோ வந்து ஸ்டெபிலிட்டி திருப்பி எதுவும் திருப்பி சொல்லலை, சூப்பர் ஸ்டேபிளாக வந்து இருக்குது. நமக்கு பெரிய ஆண்டுலேஷன்ஸ் மட்டும்தான் வந்து லைட்டாக தெரியும். 2 பிரேக்ஸுமே வந்து பயங்கர ஷுவர் ஃபோட்டட். அந்த இடத்துல பைக்குக்கு வந்து ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுனால ஜஸ்ட் கட் பண்ணுறதுக்கு பிரேக் பண்ணேன். அப்புறம் நோ ஸ்டேவ் கிடையாது, ரொம்ப லைட்டான ஒரு நோ ஸ்டேவ் மட்டும்தான். ஆனால் அப்படியே வந்து அடுத்தது நம்ம அவ்வளோ பிரேக் பண்ணோம், ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டரை வச்சதும் உடனே நமக்கு பவர் தர்றது மாதிரி வந்து வண்டி ரெடியாக இருக்குது. 113 ஒரு S8 டாப் கியர், ஒரு 2000 RPM மேலே தான் வந்து வெஹிக்கிள் அப்படியே வந்து ஸ்பின் ஆகுது. திருப்பி வந்து ஸ்போர்ட்லேயே வச்சுட்டு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே வந்து ஓட்டி பார்ப்போம். அழுத்தணும் அப்படின்னா 5000 RPM கிட்ட வரைக்கும் வந்து கியர் ஹோல்டு பண்ணி வந்து ஷிஃப்ட் ஆகுது. 4th கியர் 100 தாண்டியாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படி க்ளீனாக இருக்குது. என்னென்னா அந்த 1 லிட்டர் டர்போவில் வந்து பெஸ்ட் என்ஜின் வந்து நம்ம Volkswagen ஆட்டோ குரூப்போட தான். அந்த அளவுக்கு க்ளீனான பவர். அந்த நம்ம பிரேக் பண்ணும்போது அழகாக வந்து அப்படியே டவுன் ஷிஃப்ட் பண்ணி அடுத்தது வந்து நமக்கு பவர் தர்றதுக்கு ரெடியாக வந்து வெஹிக்கிள் இருக்குது.
ஸோ இப்போ ஓப்பனாக இருக்க ரோடு இப்போ வந்து ஒரு 128th கியர் பார்த்தீங்கன்னா ஒரு 2400 RPM அப்படியே வந்து ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக வந்து போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் காங்கிரீட் ரோடு தான், அண்டுலேஷன் சின்னதாக இருக்குது, சின்ன ஒரு இதுதான் தெரியுதே தவிர அவ்வளோக்கு ஸ்டேபிளாக அப்படியே வந்து வெஹிக்கிள் பிளான்டாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ வந்து ஸ்டெபிலிட்டி டாப் நாச் நல்லா இருக்குது. ஸ்டியரிங்குமே வந்து ஓரளவுக்கு வெயிட் ஆட் ஆகுது. ஏன்னா சென்டர் வந்து நமக்கு கொஞ்சம் வேகாக தான் இருக்குது. சென்டரில் இருந்தே நல்ல ஷார்ப்பாக வந்து நமக்கு அந்த ஸ்டியரிங் கூட கொஞ்சம் கூட ஃபீல்ஸமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா பக்காவாக இருந்திருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைன் சேஞ்ச் பண்ணுறதுமே வந்து ஸ்மூத்தாக லைன் சேஞ்ச் ஆகுது. ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது. பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ வந்து ஸ்டெபிலிட்டி அந்த டிரைவிங்கில் வந்து எனக்கு அந்த சஸ்பென்ஷன் டியூனிங் சூப்பராக இருக்குது. ஸ்டியரிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அவங்க டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து அப்படி டிரைவிங் டைனாமிக்ஸில் வந்து ஒரு 100 மார்க்ஸே வந்து கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஏசி நமக்கு இன்னுமே ஃப்ரீ அந்த ஒரு கூலிங் பெட்டராக கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அந்த 1 லிட்டர் இன்ஜினில் எஸ்பெஷலி வந்து அந்த ஏசி வந்து பவர் அடிக்குவேட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹாட்டான டே தான். ஸோ ஏசியுமே வந்து நமக்கு பிரச்சனையே வந்து இல்லை. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளை பற்றி ஒரு வெர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வெல்கம் டு டிரைவிங் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், சாசியோட அந்த ஒரு கம்போஷர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டியரிங் மட்டும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஃபீல் இருந்துச்சுன்னா, அதாவது செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கனெக்ட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் தான் வந்து தோணுச்சுது. மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா Volkswagen நமக்கு வாரண்டியை பொறுத்தவரை வந்து 4 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வருது. 4 இயர்ஸ் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வருது. 3 ஃப்ரீ சர்வீசஸுமே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாரண்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே வந்து 7 இயர்ஸ் ஆர் 1,50,000 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் ரோட் சைடு அசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 10 இயர்ஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. ஸோ அந்த 3 ஃப்ரீ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000, 7,500, அதுக்கப்புறம் வந்து 15,000 கிலோமீட்டர்ஸில் வந்து சர்வீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து 15,000 ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரான சர்வீஸுமே வந்து வரும். ஸோ வந்து உங்களுக்கு வண்டியோட அந்த எக்ஸாக்ட் ப்ரைஸிங் அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அவங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணணும் இல்லை வெஹிக்கிள் புக் பண்ணதுக்குனாலும் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த Volkswagen Tiguanோட டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சேனல் ஷேர் பண்ணி சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.